ப்ரூஸ்லி. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா இது ஒரு காமெடி படம். பொதுவாக காமெடி படம்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், இது ஒரு காமெடி படம், அதனால் உங்கள் மூளையை கட்டி பார்க்கிங்லேயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, லாஜிக்கெலாம் கொஞ்சம் எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியாக சிரிச்சிட்டு வரலாம், அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இந்த படத்துக்கு மூளையெல்லாம் கட்டி போய் வச்சுட்டு போக வேணாம். யாராவது ஒரு 4 பேர்த்தோடைய மூளையை கட்டி உங்கள் மூளைக்குள்ளே செட் பண்ணிட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கூட இது என்ன கதை, படத்தில் வர்ற ஒவ்வொருத்தரும் என்ன வேலை பார்க்குறான், அவங்களுக்கு குடும்ப பிள்ளை குட்டிலாம் இருக்குதா இல்லையா, இவங்களுக்கு என்ன நோக்கம், இதோட கதையோட நோக்கம் தான் என்ன அப்படிங்கிறத படம் முடிகிற வரைக்கும் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சோம், இந்த படம் பார்க்க வர்றவன் அத்தனை பயிலையும் கேன பயில நினச்சே தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சண்டைக்கோழி பார்ட் 2. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, சண்டைக்கோழி பார்ட் 1உடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு துடிப்பான இளைஞனா, வீரமானவனா, எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்கக்கூடியவனாக இருப்பான். அவன் ஒரு பிரச்சனையை போய் இழுத்துட்டு வந்துடுவான். அந்த பிரச்சனை அவன் ஊர் வரைக்கும் துரத்தும். அந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அந்த மாவட்டமே பயப்படுற அளவுக்கு ஒரு பயமும் மரியாதையும் கலந்த ஒரு மனிதனாக இருப்பார். இப்படியான குடும்ப பின்னணியில் வந்த அந்த பையன் இந்த பிரச்சனையை எப்படி சந்தித்தான் அப்படிங்கிறது அந்த படத்துடைய பிரச்சனையாக இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு படமாக அமைஞ்சு போச்சு. அந்த படத்தை அப்படியே அந்த பேஸ் மாறாமல் அதையே பார்ட் 2க்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இந்த கதையை கொண்டு வந்து அடக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு செருப்பு கடைக்கு போகிறோம், செருப்பு வாங்குகிறோம், அது நம்ம காலுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் இவங்க இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, செருப்புக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டுரையை படிக்க சொல்லியிருக்காரு வாத்தியார். அது என்ன கட்டுரை அப்படின்னு சொன்னால், பசுமாடு வளர்ப்பது எப்படி, அதன் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி படிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. நம்மளும் படித்து தரவாக போய் உக்காந்துட்டான். உட்காந்து எக்ஸாம் ஹாலில் போனவுடனே ஒரு பெரிய அதிர்ச்சி. இவன் படித்த கேள்விக்கான கேள்வி அங்கே கேட்கல. அங்கே கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, தென்னை மரத்தை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. உடனே நம்ம ஆளுக்கு நம்ம வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேய் நீ கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா எதையா ஒன்று எழுதி வச்சுட்டு வா, அதுக்கு ஒரு மார்க் போடுவாங்க, அதை மிஸ் பண்ணுறாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஆள் இப்போ எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் தெரியுமா, ஒரு கிராமம் என்று இருந்தால் அங்கு ஒரு வீடு என்று இருக்கும். அந்த வீட்டில் ஒரு தென்னை மரம் வைத்திருப்பார்கள். அந்த தென்னை மரத்தின் கீழே பசுமாடை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த பசுமாடை காலையில் எழுந்து பாலை கறப்பார்கள். அந்த பாலில் புரதம் உள்ளது, அது டீ போட்டு குடிக்கலாம், அதில் மோர் எடுக்கலாம், அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கலாம், வெண்ணெயிலிருந்து நெய் எடுக்கலாம், இதெல்லாம் சத்தான உணவு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அதுக்கப்புறமா இந்த பசுமாடை கயிறை கழட்டிட்டு போய் மேய்ப்பாங்க. மேய்ச்சிட்டு சாயந்தரம் கொண்டு வருவாங்க. சாயந்தரம் கொண்டு வரும்போது அதுக்கு தண்ணியில் பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை சாப்பிட்டு வரும். மறுபடியும் பாலை கறந்து எடுத்துக்குவாங்க. இப்படியாப்பட்ட பசுமாட்டை அந்த தென்னை மரத்தின் கீழே கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி தென்னை மரத்தில் ஆரம்பித்து தென்னை மரத்திலே கதையை முடிச்சிருக்கான். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம, ஷேர் பண்ணாம, கமெண்ட் பண்ணாம, சப்ஸ்கிரைப் பண்ணாம போறா பாரு. அவனுக்கு சபந்தா மட்டும் இல்ல, நம்ம சாத்தூருக்கு பஸ் கூட கிடைக்கும்.